ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி டெஸ்ட் வந்து என்னென்னா மென்டல் அபிலிட்டியில் 25 கொஷின்ஸ் வந்து என்னென்னா போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா 12 பொருள்களை வாங்கிய விலைக்கு வந்து என்னென்னா 10 பொருள்களை வந்து என்னென்னா விற்ற விலைக்கு சமம்னு சொல்கிறாங்க. 12 பொருளை வந்து என்னென்னா வாங்குறாங்க. அந்த விலைக்கு வந்து என்னென்னா எத்தனை பொருள்களோட விற்ற விலைக்கு சமம்னா 10 பொருள்களோட விற்ற விலைக்கு சமம். வாங்கிய விலைக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், காஸ்ட் ப்ரைஸ். அது மாதிரி விற்ற விலைக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம், செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க, 12 சிபி, 12 காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 10 எஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ சிபிக்கும் எஸ்பிக்கும் நடுவில் இருக்கிற விகிதத்தை வந்து பார்ப்போம். சிபி பை எஸ்பி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 10/12 அப்படின்னு வருமா? இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 5 அப்படி வரும், 2 5 10, 2 6 என்ன வரும் 12 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஸோ அதனால் வந்து என்னென்னா அதை கேன்சல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லாபத்தோட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ப்ராஃபிட்டோட சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட்டோட இது என்ன, லாபத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி மைனஸ் சிபி. இங்கே எஸ்பி எவ்வளோ இருக்குன்னா 6 மைனஸ் சிபி என்னென்னா 5. அப்படின்னா லாபம் ஈக்குவல் டு 1. ஓகேவா? லாபம் வந்து 1, சிபி 5, எஸ்பி வந்து 6. இது வரையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா லாபம் ஈக்குவல் டு 1, சிபி ஈக்குவல் டு 5, எஸ்பி ஈக்குவல் டு 6 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ லாபத்துக்கான பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாபம் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100. லாபம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5 இன்ட்டு 100, 100%. இங்கே பர்சன்ட் வரும். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும், 5 1 5, 5 2 10 வரும், இன்னொரு 0 வரும். அப்படின்னா 20% வந்து லாபம் அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த வியாபாரத்தில் நம்மளுக்கு கிடைச்ச லாபம் என்னென்னா 20%. ஓகேவா? இது மாதிரி வந்து என்னென்னா ரேஷியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வாங்கின விலையும் விற்ற விலையும் வந்து என்னென்னா ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோ மூலமாக எடுத்து போட்டால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு வணிகர் என்ன பண்ணுறாருனா தன்னிடம் உள்ள ஒரு பகுதி அரிசியை வந்து என்னென்னா 2ஆக பிரிக்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு 500 கிலோ அரிசி இருக்குது அவர்கிட்ட. 500 கிலோ அரிசியை வந்து 2ஆக பிரிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து ஒரு பகுதி அரிசியை வந்து 8% லாபத்துக்கு விற்கிறார். இன்னொரு சதவீதம் அரிசி, இன்னும் கொஞ்சம் பங்கு இருக்குல்ல அரிசி, அதை வந்து 18% லாபத்துக்கு விற்கிறார். மொத்தமாக விற்றோடனே அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% லாபம் வந்து கிடைக்குது. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 18% லாபத்துக்கு அவர் ஒரு அரிசியை விற்றார்ல, அது எத்தனை கிலோ அரிசி விற்றார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இது ஈஸியாக நம்ம போடலாம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது மாதிரி கொடுத்தாங்க, ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பகுதியாக பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அரிசியை. ஒரு பகுதி 8% லாபம், இன்னொரு பகுதி 18% லாபம். ரெண்டுமே சேர்த்து 10% லாபம்னு சொல்லிட்டாங்க. ஒரு பகுதி 8% லாபம், இன்னொன்று 18% லாபம். ரெண்டுமே சேர்த்து எத்தனை சதவீதம்னா 10% லாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இது மாதிரி கொடுத்துட்டு அந்த 1% அரிசி கொடுத்துருக்காங்கல்ல, 18% லாபம் பெற்ற அரிசி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அளவு. இது நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8க்கும் இந்த 10க்கும் நடுவில் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. வித்தியாசம் மட்டும் தான் பார்க்கணும், நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்க்க வேணாம். 2 நம்பருக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே 10க்கும் 8க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, 10க்கும் 18க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா 8. ஓகேவா? இப்போ 8:2 அப்படின்ற விகிதத்தில் தான் இந்த 2 அரிசியும் பிரிச்சுருப்பாங்க. 8:2ன்னு விகிதம் வருது. விகிதமாக இருந்தால் கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம்ல. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 2 4 8, 2 1 2. ஸோ 4:1 அப்படின்ற விகிதத்தில் தான் அரிசியை பிரிச்சுருக்காங்க. அதாவது 8% லாபம் வந்து என்னென்னா 4 பங்கு அரிசியை வந்து 8% லாபத்துக்கு விற்றுருக்காங்க. மிச்சம் 18% லாபம் எந்த அரிசி, ஒரு பங்கு அரிசியை வந்து விற்றுருக்காங்க. ஓகேவா? ஒரு பங்கு அரிசியை விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 18% அரிசி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பங்கு அரிசியை தான் 18%க்கு விற்றுருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ கிலோ அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கிலோ அரிசி. அதில் வந்து என்னென்னா ஒரு பங்கு கேட்டிருக்காங்க எவ்வளோன்னு, 5ல் ஒரு பங்கு. ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், 4 + 1 அப்படின்னு போடுறேன். ஏன்னா மொத்தமாக எவ்வளோ பங்கு அப்படின்னா 4 + 1ன்னு வரும். ஏன்னா 8% வந்து 4 பங்கு அரிசி 8% விற்றுருக்கோம்.
18% அரிசி லாபம் வச்சு வந்து என்னென்னா 1 பங்கு அரிசி விற்றுருக்கோம். ஸோ அதனால் 1 டிவைடட் பை 4 + 1 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ வந்து இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சாரி, 500 இங்கே வராது, இன்ட்டு 500 இங்கே வரணும். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து 500 வரும், கீழே என்ன வரும் 4 + 1 5 வரும். ஸோ என்னென்னா கேன்சல் பண்ணோன்னா 100 வரும். 100 கிலோ அரிசியை என்ன பண்ணியிருக்காங்க, 18% லாபத்துக்கு விற்றுருக்காங்க. ஓகேவா? இப்படி வந்து போடலாம். இது மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஒரு ஈஸியான மெத்தட். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இது நம்ம முன்னாடி பார்த்த அதே மாடல் தான். 21 பேனாக்களோட அடக்க விலை பார்த்தீங்கன்னா, அடக்க விலை அப்படின்னா சிபி 20 பேனாக்களோட விற்ற விலைக்கு சமம், எஸ்பிக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. 21 சிபி ஈக்குவல் டு 20 எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன வரும், சிபி டிவைடட் பை எஸ்பி ஈக்குவல் டு என்ன வரும்னா 20/21 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ லாபம் என்ன வரும், லாபம் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா எஸ்பி மைனஸ் சிபியா. ஸோ எஸ்பியிலேருந்து சிபியை மைனஸ் பண்ணால் என்னென்னா 1 அப்படின்னு வரும். அப்போ லாபம் சதவீதம் என்ன வரும், லாபம் சதவீதம், லாபம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்னது, லாபம் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100 அப்படின்னு வருமா? இப்போ இதை போட்டு பாருங்கள். லாபம் 1 டிவைடட் பை சிபி 20 இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும், 20ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாமா? முதல்ல 2 0 கேன்சல் பண்ணலாம். 2 1 2 2 5 என்னது 10. ஸோ அதனால் 5% வந்து லாபம் அப்படின்னு வரும். ஓகேவா? இங்கே லாபம் தான் வரும், நஷ்டம் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாபம்னா எப்படி இருக்கும், லாபம்னா எப்போதுமே விற்கிற விலை தான் அதிகமாக இருக்கும். எஸ்பி எதுனா சிபியை விட அதிகமாக இருக்கும். இதுவே நஷ்டம்னா எப்படி இருக்கும், நஷ்டம்னா எஸ்பி விற்கிற விலை வந்து வாங்கின விலையை விட வேணா கம்மியாக இருக்கும். இங்கே வந்து என்னது, எஸ்பி தான் வந்து அதிகமாக இருக்குது, விற்ற விலை தான் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே லாபம் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 7000 ரூபாய் அசல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 7000. எவ்வளோ, 16 மாதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம இயர்ஸ் கணக்கில் தான் போடணும், வருஷ கணக்கில். ஸோ 16 மாதம் டிவைடட் பை 12ன்னு போடுறோம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, மாதமாக கொடுத்துருக்காங்க, நம்ம வருஷமாக மாற்றிக்கிறோம். மாற்றினா என்ன ஆகும், இங்கே 4 3 வருமா, 4 3 12, 4 4 16. ஸோ 4/3 வருஷம் அப்படின்னு வந்துடும். இப்போ தனி வட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்ஐ ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1680 கொடுத்துருக்காங்க. வட்டி விகிதம் 6% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க. எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகேவா? இப்போ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன, 1680 ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 7000 இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக என்னது 4/3 இன்ட்டு ஆறுக்கு பதிலாக 6 தெரியாது டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணலாமா? இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1680 மேலே இருக்கும், கீழே இருக்கிற 3 வந்து மேலே போயிடும். ஸோ கீழே என்ன வரும், 70 இன்ட்டு 4 அப்படின்னு வரும். இப்போ 4ஐயும் இந்த 1680 இதையும் வந்து கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் என்ன வரும், 4 1 4 4 4 வரும். அப்புறமா 8 இருக்குது. ஸோ 4 2 8 0 வரும். இந்த 0க்கும் 0 கேன்சல் பண்ணலாம். 7ஐயும் 42ஐயும் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 7 1 7 7 6 42. ஸோ 6 இன்ட்டு 3 எவ்வளோனா 18% அப்படின்றது தான் வட்டி விகிதம் வரும். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியான ப்ராப்ளம் தான். இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். கால்குலேஷன் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ஆண்டுக்கு 5% வந்து தனி வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5% தனி வட்டி வீதம். 5 ஆண்டுகளுக்கு வந்து தனி வட்டி 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா அசல் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அசல்னா பி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர் எவ்வளோவா, 5%. என் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 5 ஆண்டுகள், அதனால் 5ன்னு போட்டிருக்கோம். தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுவும் 5 தான். எஸ்ஐ ஈக்குவல் டு அதுவும் 5. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஸோ எஸ்ஐக்கு பதிலாக என்னது 5 ஈக்குவல் டு பி என்னன்னு தெரியாது, என் என்னென்னா 5, இதுவும் 5, ஆரும் 5 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், பி இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 5/5 இன்ட்டு 5. ஸோ 5 5 கேன்சல் பண்ணியாச்சு. 5 இதையும் கேன்சல் பண்ணால் 5 2 10 வரும். ஸோ 0 வரும். பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 20 ரூபா அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
இந்த கொஷின் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகை என்னென்னா 10% தனி வட்டி விகிதத்தில் 3 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து டெபாசிட் பண்ணுறாங்க, அது எவ்வளோ நம்மளுக்கு சொல்லலை. அது 3 ஆண்டுகள் கழிச்சு, அது எத்தனை ஆண்டுகள்னு தான் கேட்டிருக்காங்க. n ஈக்குவல் என்னன்னு நமக்கு தெரியாது. r ஈக்குவல் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 10% கொடுத்துட்டாங்க. 3 மடங்காகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா அமௌண்ட் கடைசியாக வர அமௌண்ட் எவ்வளோவா, a ஈக்குவல் 3p அப்படின்னு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா n ஈக்குவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா PNR/100 இந்த SI ஃபார்முலா தனி வட்டி ஃபார்முலாவில் போட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், தனி வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். தனி வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, a ஈக்குவல் p + SI அப்படின்னு சொல்லி ஃபார்முலா இருக்குது. அதாவது மொத்த தொகை ஈக்குவல் என்னவா, அசல் அப்புறம் வர வட்டி ரெண்டுத்தையும் சேர்த்தா தானே மொத்த தொகை வரும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவோட சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஏக்கு பதிலாக 3p = p + SI அப்படின்னு வருமா. அப்போ SI ஈக்குவல் என்ன வரும், 3p இந்த பக்கம் இருக்கிற இதுங்க போனால் மைனஸ் வரும். ஸோ SI ஈக்குவல் 2pன்னு வருமா. இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஓகேவா. இப்போ SI ஃபார்முலாவை எடுத்து எழுதுவோம். SI ஈக்குவல் PNR/100. ஓகேவா. இந்த pக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், SIக்கு பதிலாக முதல்ல என்ன எழுதுவோம்னா 2p = pயை வந்து அப்படியே வச்சுக்கலாம். n என்னன்னு தெரியாது, r என்னன்னா 10/100. இப்போ என்ன பண்ணலாம், p கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். n ஈக்குவல் என்ன வரும்னா 2 × 10 அப்படின்னு வரும். அப்படின்னா எவ்வளோ, 20 வருஷம் அப்படின்னு ஆகும். 20 வருஷம் கழிச்சு அந்த தொகை என்னவா ஆகுது அப்படின்னா 3 மடங்காக ஆகுது. ஓகேவா. 20 வருஷம் கழிச்சு அந்த தொகை வந்து 3 மடங்காக ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா விகிதத்தை வச்சு கேட்டிருக்காங்க. 2a = 3b = 4c. இதுக்கு வந்து ஏபிசியை கண்டுபிடிங்க, விகிதம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2a = 3b = 4c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்பர் இருக்குது. இப்போ சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், a/2 b/3 c/4 இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக போட்டுடலாம் விகிதத்தை. விகிதம் அப்படியே ஒன்றும் இல்லை, கீழே இருக்க நம்பர்ஸ் எடுத்து எழுத வேண்டியதான். 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு. மேலே இருந்தால் தான் ப்ராப்ளம், கீழே இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லா நம்பர்ஸும் கீழே வரத்துக்கு ஒரு ஐடியா பண்ண போகிறோம். அது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2a 3b 4c 3 நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். 2 3 4 மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 2ஆல் பண்ணிங்கன்னா 1 வரும், 3 வரும், 2 வரும். திரும்ப 2ஆல் பண்ணால் 1 3 1 வரும். 3ஆல் பண்ணால் 1 1 1 வரும். மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் எவ்வளோ வருது அப்படின்னா 2 × 2 4 4 × 3 12 வரும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் 12ஆல் வகுக்க போகிறோம். 12 12 வகுத்தா என்ன வருது, 2 1 2 2 6 12 3 1 3 3 4 12 4 1 4 4 3 12 அப்படின்னா 6:4:3 அப்படின்னு வரும். ஆன்சர் வந்து 6:4:3 அப்படின்னு வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். a/b b/c c/a என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏபிசியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து எழுத வேண்டியதான். a/b அப்படின்னா ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க 3. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பிக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக 4, அடுத்தது சிக்கு பதிலாக 4, ஏக்கு பதிலாக என்னது 2. அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே இருக்க நம்பர்ஸ்லாம் போகணும், மேலே இருக்க நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். 3 4 2க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், திரும்ப நம்ம போன சம்மில் பார்த்த மாதிரி தான் அதே நம்பர் மீ எடுத்தால் 12 தான் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 12ஆக மாற்ற போகிறோம். எதோட வந்து பெருக்குனா இங்கே 12 வரும், 4ஆல் பெருக்கணும். ஸோ மேலே அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, மேலேயும் 4ஆல் பெருக்குவோம். அதனால் 8/12 வரும். ஈஸ்ட்டு எதோட பெருக்குனா 12 வரும் அப்படின்னா 3ஆல் பெருக்குனா 12 வரும், மேலேயும் 3ஆல் பெருக்கணும். ஸோ 9/12 வரும். ஓகேவா. கீழே வந்து எதால் பெருக்குனா 12 வரும்னா 6ஆல் பெருக்குனா வரும். ஸோ மேலேயும் 6ஆல் பெருக்குவோம். 24/12 வரும். கீழே எல்லாத்துலேயும் 12 இருக்கா, அதனால் ஸோ எல்லாத்துலேயும் 12 இருக்கிறதால கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன வரும்னா 8:9:24 அப்படின்னு ஆன்சர் வரும். 8:9:24. ஆப்ஷன் டி தான் வந்து என்னென்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இங்கே வந்து என்னென்னா ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து என்னென்னா இதில் இருக்குது, ரேஷியோவில் இருக்குது, விகிதத்தில்.
இது வந்து எக்ஸுக்கும் என் ஒய்க்கும் மதிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா இதுக்கு விகிதம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்றுமே இல்லை, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை அப்படியே எடுத்து எழுத போகிறோம். 6x மைனஸ் ஒய் டிவைடட் பை 3x ப்ளஸ் 2y. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸுக்கு பதிலாக 2வை போட போகிறோம், ஒய்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் 3யை போட போகிறோம். அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 2வை போடுங்க. 6 × 2 மைனஸ் 3 டிவைடட் பை 3 × 2 ப்ளஸ் 2 × 3. ஓகேவா, ஈக்குவல் டு என்ன வரும் 6 2 எவ்வளோ வரும்னா 12 மைனஸ் 3 டிவைடட் பை 3 2 எவ்வளோனா 6 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லி வரும். 9 டிவைடட் பை 12 என்ன வரும், ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி பாருங்கள். 3 3 9, 3 4 12, 3/4 அப்படின்றது தான் ஆன்சர் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரு எண்களின் மீப்போ வே கொடுத்துட்டாங்க, அடுத்தது மீசி மே கொடுத்துட்டாங்க. 12 மீப்போ வேவோட மதிப்பு 12, மீசி மேவோட மதிப்பு வந்து 144. ஒரு எண் 36ன்னு கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீப்போ வே பெருக்கல் மீசி மே ஈக்குவல் டு என்னென்னா ஒரு எண் பெருக்கல் மற்றொரு எண். ரெண்டு எண்ணோட பெருக்கு தொகை இருக்குல்ல, அந்த பெருக்கு தொகை எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணோட மீப்போவை, அந்த ரெண்டு எண்களோட மீப்போவை இன்ட்டு மீசிமை ரெண்டுத்தையும் வந்து பெருக்குனா வந்து என்ன இருக்குமோ அதான் ஈக்குவலாக இருக்கும். இப்போ எல்லாமே கொடுத்துட்டாங்க, அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். மீப்போவை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு மீசி மே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 144 கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு ஒரு எண்ணோட மதிப்பு என்னன்னு 36 கொடுத்துருக்காங்க, மற்றொரு எண் என்ன தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 × 144 டிவைடட் பை 36 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 12ஆம் வாய்ப்பாடால் கேன்சல் பண்ணலாமா, 12 1 12, 12 3 என்னென்னா 36 வரும். ஸோ 144/3 அப்படின்னு போட்டால் என்ன வரும் 3 1 3, 3 4 என்னென்னா 12 வரும், மிச்சம் 2 இருக்கும். 3 8 என்ன வரும் அப்படின்னா 24 வரும். ஸோ 48 அப்படின்றது தான் இன்னொரு எண். மற்றொரு எண்ணோட மதிப்பு என்ன அப்படின்னா 48 தான். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதுக்கு. ஓகேவா, எல்சிஎம் அப்படின்னா என்ன இருக்கணும், இந்த எல்லா டேர்ம்ஸ்க்குமே இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, சாரி, எல்லா டேர்ம்ஸில் இருக்கிற வேல்யூஸுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டேர்மில் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிரித்து எழுதலாம். 3 இருக்குது, a-1 இருக்குது, 2 இருக்குது, a-1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா a² - 1 இருக்குது. ஓகேவா, இப்போ முதல்ல நம்பராக இருக்கிறதுக்கெலாம் எல்சிஎம் பார்த்துருங்க. நம்பராக இருக்கிறதுக்கெலாம் மீச்சிறு பொது மடங்கு பார்த்துடலாம். 3க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், ஃபஸ்ட்டு 3ஆல் போடுவோம், 2 இருக்கும், 2ஆல் போட்டால் என்னென்னா அடுத்தது இருக்கும். 3 2 எவ்வளோனா 6 வருமா, அதனால் 6 அப்படின்றது வந்துடும். ஸோ அதனால் இதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத வேணாம், இதை மட்டும் எழுதுனா போதும். ஏன்னா இது எதுனா a-1 இருக்குது, a-1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே a-1 ஹோல் க்யூப்னு இருந்தது நம்ம அப்படியே எடுத்து போட்டுருக்கலாம் க்யூபை மட்டும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² - 1 இருக்குது. இது எப்படி நம்ம விரிச்சு எழுதலாம்னா a+1 × a-1 எழுதலாமா, இந்த ஃபார்முலா படி எழுதலாமா. ஒரு ஃபார்முலா இருக்குமே, a² - b² = a + b × a - bன்னு இருக்கும்ல, இந்த ஃபார்முலா படி இதை இப்படி பிரித்து எழுதலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா a-1 எல்லாத்துலேயும் இருக்கா அப்படின்னு போய் பாருங்கள். a-1 எல்லாத்துலேயும் இருக்கா அப்படின்னா இதில் இருக்குது, இதில் ஸ்கொயராக இருக்குது, இதில் வந்து சும்மா இருக்குது. எதை நம்ம எடுத்துக்கணும் எல்சிஎம்னா, எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரு நம்பர் அப்படின்னா எதில் அது ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கோ, 2-3 டேர்ம்ஸில் அந்த நம்பர் இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னா எதில் ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கோ அதான் எடுத்துக்கணும். இல்லை எது ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ a-1 ஹோல் ஸ்கொயரை எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இன்னொரு டேர்ம் பார்த்திங்கன்னா a+1 இங்கே இருக்குது, மற்ற எங்கேயுமே இல்லை. மற்ற எங்கேயுமே இல்லைனாலும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே என்னென்னா மீச்சிறு பொது மடங்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே இல்லைனாலும் எடுத்துக்கிறோம். a+1 அப்படின்னு ஆன்சர் வருது. ஓகேவா, அப்போனா ஆன்சர் என்ன வரணும், 6 × a-1 ஹோல் ஸ்கொயர் × a+1. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேவா, அதனால் இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா என்னது, ஜிசிடி இல்லை ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஹச்சிஎஃப்னால் என்ன பண்ணணும், நம்பர்ஸ் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மட்டும் எடுங்க. 15 12,
ரெண்டுத்துக்கும் ஹச்சிஎஃப் ஜிசிடி கால்குலேட் பண்ண போகிறோம். மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா ஒரே ரெண்டுமே இப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னா இங்கே 2 நம்பர் இருக்குது. 2 நம்பருமே ஒரே டேபிளில் வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், போட முடியும். இப்போ 3 ரெண்டுத்துலையுமே வரும். ஸோ 3 5 3 4 12 அப்படின்னு நான் போடுறேன். அதுக்கப்புறமா போட முடியுமானா போட முடியாது. ஏன்னா என்னென்னா ரெண்டுமே ஒரே டேபிளில் வராது. அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அப்போனா 3 அப்படின்னு வரும். இப்போ 2 இடத்துல 3 இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்னென்னா திரும்ப வந்து போடணும். திரும்ப இந்த டேர்ம்ஸ்க்கும் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள் x⁴ y³ z⁴ கீழே இன்னொரு அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா x² y⁴ z² அப்படின்னு வரும். இப்போ என்ன நான் ஜிசிடி கேட்குறாங்க. அதனால் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு இதுதான் எடுத்துக்கணும். இருக்கிறதுலே லோயஸ்ட்டு தான் எடுத்துக்கணும். எல்சிஎம்மில் தான் ஹையஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ என்னென்னா லோயஸ்ட் என்ன இங்கே x². எல்லாத்துலேயும் முதல்ல அது இருக்கணும். x y z மூணுத்துலேயுமே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. எது வந்து லோயஸ்ட்டு டிகிரியாக இருக்கோ அதான் எடுத்துக்கணும். x y z மூணுத்துலேயுமே இருக்குது. எது லோயஸ்ட் டிகிரி இங்கே வந்து ஸ்கொயர். y எது லோயஸ்ட் டிகிரினா க்யூப். அதனால் க்யூப் போட்டுக்கிறோம். z எது லோயஸ்ட் டிகிரினா ஸ்கொயர். ஸோ இதான் நம்ம எடுத்துக்கிறோம். x² y³ z². இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சராக வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின்லேயும் ஹச்சிஎஃப் தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக கேட்டால் எப்படி ஹச்சிஎஃப் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் இருக்குல்ல, மேலிலக்க எண். மேலிலக்க எண்ணுக்கு வந்து ஹச்சிஎஃப் பார்க்கணும். கீழில் இருக்க எண்ணுக்கு எல்சிஎம் பார்க்கணும். அது மாதிரி பார்த்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ மேலே இருக்கிற எண்ணுக்கு வந்து என்னென்னா ஹச்சிஎஃப் பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 9 12 18 21. ஹச்சிஎஃப்னால் என்ன பண்ணணும், எல்லா நம்பரும் வாலையும் மல்டிப்ளை ஆக முடிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை போட முடியும். எல்லா நம்பரும் இதில் 3ஆல் பெருக்க முடியுமா, 3ஆல் வகுக்க முடியுமா, அதனால் 3ஆல் போடுவோம். போட்டால் என்ன வருது, 3 3 9 வருது, 3 4 12 வருது, 3 6 வந்து என்னென்னா 18 வருதா, 3 7 வந்து 21 வருது. ஸோ 3 4 6 7 இது எல்லாமே ஒரே வாய்ப்பாடில் வருமானா வராது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். மேலே என்ன வரும் அப்படின்னா 3 அப்படின்னு வரும், நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்தது கீழே வந்து என்னென்னா எல்சிஎம் பார்க்க போகிறோம். எல்சிஎத்துக்கு பாருங்கள், மேலே வந்து 3 வரும், கீழே தான் என்ன நம்பர் வரும்னு பார்க்கணும். 10 25 35 40. 10 25 35 40. எல்சிஎம் பார்க்கணும் அப்படின்னா என்னது, கடைசி வரைக்கும் 1 வரணும். அது வரையும் நம்ம வந்து என்னென்னா வகுத்துக்கிட்டே வரணும். அதான் எல்சிஎம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எதனால் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் 5ல் வரும். அதனால் 5ல் போடலாம். 5 2 வரும், 5 5 25 வரும், 5 7 35 வரும், 5 8 40 வரும். ஸோ அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடில் போடலாம். 2ஆல் போட்டால் 2 1 வரும், 5 7 அப்படியே இருக்கும், 2 4 8 வரும். ஸோ இது 4ஆலே போட்டுடலாம். 2ல் 2 தடவை போட வேணாம். 1 வரும், 5 வரும், 7 அப்படியே இருக்கும், 4 1 4 வந்துடும். திரும்ப என்னென்னா 5 7 மட்டும் வரும். 5ஆல் பண்ணால் 5 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 7 1 இருக்கும், மிச்சம் 7 இருக்கும். ஓகேவா? இவ்வளோ பெருசுக்கு வருது. இப்போ 5 2 5 2 என்ன வரும், 10. 7 5 என்ன வரும், 35. 35 × 4 என்ன வருது, போட்டு பாருங்கள். 35 4ஆல் பெருக்குனா என்ன வரும்னா 4 5 20 வரும், மிச்சம் 2 இருக்கும். 4 3 என்னது 12 வரும், மிச்சம் 2 ஆட் பண்ணால் 14 வருது, 140. ஏற்கனவே இங்கே ஒரு 10 இருக்குது. அப்படின்னா 1400 அப்படின்னு சொல்லிட்டு வரும் கீழே. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேலே 3 இருக்குது, கீழே வந்து 1400 வருது. அப்படின்னா ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சராக வரும். 3/1400. இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இங்கே மீப்பெரு பொது காரணி. அதனால் வந்து என்னென்னா ஃப்ராக்ஷனில் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க நம்பருக்கு என்னென்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுவே எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க நம்பருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு இணைக்கரத்தோட அடி உயரம் கொடுத்துருக்காங்க 9 சென்டிமீட்டர், குத்து உயரம் கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இணைக்கரத்தோட பரப்பளவு ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இணைக்கரம்னா பேரலோகிராம். பேரலோகிராம் வந்து இப்படி இருக்கும். அடி உயரம் எவ்வளோவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா 9 சென்டிமீட்டர், குத்து உயரம் 5 சென்டிமீட்டர், பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து பரப்பளவோட ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸி தான். பரப்பளவு = அடி உயரம் பெருக்கல் என்னது, குத்து உயரம். ரெண்டுத்தையும் பெருக்கணும். அப்போ ரெண்டுத்துக்கும் மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி உயரம் எவ்வளோ 9 சென்டிமீட்டர், குத்து உயரம் 5. அப்படின்னா 9 × 5 எவ்வளோனா 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதுதான் ஆன்சர்.
ஓகேவா. பேரலோகிராம் கொடுத்தா ஏரியா வந்து அடி உயரமும் குத்து உயரமும் கொடுத்தா நம்ம ஈஸியாக வந்து என்னென்னா பரப்பளவு ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். அரைவட்ட வடிவிலான புல்வெளி வந்து இருக்குது. அரைவட்ட வடிவில் புல்வெளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட விட்டம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 70 மீட்டர். விட்டம் அப்படின்னா என்னது? டயாமீட்டர். டயாமீட்டர் வந்து 70ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த முழு அளவு, இந்த அளவு வந்து 70 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு சுற்றுவேலி அமைக்கிறதுக்கு இதுக்கு வந்து என்னென்னா சுற்றுவேலி போட போகிறாங்க. சுற்றுவேலினா இந்த வேலி, இந்த இது ஃபுல்லாக இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஃபுல்லாக அடிச்சுட்டு இந்த ஓரம் இது மாதிரி ஃபுல்லாக போட போகிறாங்க சுற்றுவேலி. அதுக்கு வந்து என்னென்னா மீட்டருக்கு 12 ரூபா செலவாகுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரை வட்டத்துக்கான சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முழு சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னென்னா நம்ம பெருக்கிக்கணும். ஒரு மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து எத்தனை மீட்டரோ அத்தனை மீட்டருக்கு பெருக்கிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். அரை வட்டத்துக்கு சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr + 2r. ஓகேவா, πr + 2r. ஏன் πr + 2rனா இப்போ ஒரு முழு வட்டத்துக்கு சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா 2πr வரும். அரை வட்டம்னா என்னென்னா அரை வட்டம்னா பாதி வட்டம் தானே. ஸோ இது வரைக்கும் இருக்கிற சுற்றளவு பார்த்திங்கன்னா πr. நம்ம இங்கே இருக்கிற சுற்றளவையும் பார்க்கணும், இங்கே இருக்கிற அளவையும். ஸோ அதனால் வந்து என்னென்னா இங்கே இருக்கிற அளவு என்ன? டயாமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் விட்டத்துக்கு. ஸோ விட்டம் ஈக்குவல்ட்டு என்னது? 2r. ரெண்டே வந்து ஆரத்தால் பெருக்குனா தான் விட்டம் வரும். ஸோ அதனால் 2r அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஞாபகமாவது வச்சுக்கோங்க. πr + 2r அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வந்து போடலாம். ஆர் ஈக்குவல்ட்டு என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. டயாமீட்ரு தான் வந்து விட்டம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 70 கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 2rக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆர் ஈக்குவல்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70/2 வரும். அப்படின்னா என்னது? ஆர் ஈக்குவல்ட்டு 35 அப்படின்னு வரும். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைக்கு பதிலாக என்ன போடலாம்? 22/7 × 35 ப்ளஸ் 2rனா என்னது? டயாமீட்ரு தான். டயாமீட்ரு தான் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. விட்டம் வந்து 70 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணலாம். 7 1 7 7 5 என்னது? 35 அப்படின்னு போடலாம். 22யும் 5யும் பெருக்குனா என்னென்னா 110 வரும் ப்ளஸ் 70 ஈக்குவல் டு 180 வரும். அப்படின்னா என்னது? 180 மீட்டர் வந்து சுற்றளவு அங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னா ஒரு மீட்டருக்கு எவ்வளோ காசு? 12 ரூபா. இப்போ 180 மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா 180 × 12. ஓகேவா. 12 0 என்ன? 0. 12 × 8 எவ்வளோ வரும் அப்படின்னா 96 வருமா? 6 இங்கே போட்டிருக்கேன், 9 பேலன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 12 1 என்ன வரும்னா 12 வருமா? 12 1 12. 12 + 9 எவ்வளோ வரும்னா 21 வரும். ஸோ 2160 அப்படின்றது தான் ஆன்சர் வரும். ஓகேவா. இந்த சுற்றுவேலி அமைக்கும் போது என்னென்னா அரைவட்டத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுற்றளவை வந்து என்னென்னா கரெக்டாக கவனித்து போடுங்க. வெறும் πr மட்டும் போட்டுறக்கூடாது. முழு வட்டம்னா 2πr. அப்போ அரை வட்டம் தானே கேட்டிருக்காங்க, πr அப்படின்னு மட்டும் போட்டுறக்கூடாது. ஆன்சர் வந்து நம்மளுக்கு தப்பாக வரும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு செங்கோண முக்கோணம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து இருக்குது ஒரு முக்கோணம். அதோட அடிப்பக்கம் எவ்வளோவா? 12 சென்டிமீட்டர். கர்ணம் என்னென்னா 13 சென்டிமீட்டர். கர்ணம்னா ஹைப்போட்டனஸ் சொல்லுவாங்க. அது 13 சென்டிமீட்டர். அப்படின்னா அதோட ஏரியா பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஏரியா ஃபார்முலா இருக்குல்ல, 1/2 × b × h அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பேஸ் என்னன்னு தெரியும், அடிப்பக்கத்தோட அளவு என்னென்னா 12ன்னு தெரியும். ஹைட் என்னன்னு நமக்கு தெரியல. என்ன கொடுத்துருக்காங்க? கர்ணம் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படி ஹைட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கலாமா? பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னா ஹைட் ஈக்குவல் டு கர்ணத்தோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னென்னா கர்ணத்தோட ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஹைப்போட்டனஸ்லேருந்து என்ன பண்ணுறோம்? நம்ம இதோட ஸ்கொயரை மைனஸ் பண்ணுறோம். இதுனா அடிப்பக்கத்தோட ஸ்கொயரை மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா. இது மாதிரி மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 169 மைனஸ் 144 வரும். அப்போ என்ன வரும்னா ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25 வரும். அப்போனா ஹைட் எவ்வளோ வரும்னா 5 வருமா? 5 சென்டிமீட்டரை வந்து ஹைட் வரும். ஓகேவா. ஓகே, 5 சென்டிமீட்டர் வந்து ஹைட் வந்துடும். இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருச்சா? ஈஸியாக வந்துருச்சா? கீழே வந்து 12, இந்த பக்கம் 5 அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாமா? பரப்பளவு ஈக்குவல் டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். பரப்பளவு ஈக்குவல் டு
half into b into h equal to 1/2 into b என்னது கீழே பேஸ் வந்து 12 ஹைட் என்னன்னா 5 ஓகேவா இது ரெண்டு கேன்சல் பண்ணுங்கள் 2 1 2 2 6 12 ஸோ 6 into 5 எவ்வளோனா 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் மாட்டு வண்டியோட சக்கரம் அதோட ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாட்டு வண்டி சக்கரம் இருக்குது அதோட ஆரம்னா ரேடியஸ் 35 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ தொலைவு வந்து கடந்து போதா 154 மீட்டர் வந்து தொலைவு வந்து கடந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சக்கரம் வந்து எவ்வளோ தடவை சுற்றும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா 154 மீட்டர் வந்து அதை ட்ராவல் பண்ணி போயிருக்கு அந்த சக்கரம் அப்படின்னா எத்தனை தடவை முழு சுற்றுக்கள் வந்து எத்தனை தடவை சுற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நம்ம சுற்றளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போட்டுடலாம் ஏன்னா சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த சுற்றளவு வந்து என்னென்னா பெருக்குனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் சக்கரத்துக்கு சுற்றளவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr 2 × 22/7 இன்ட்டு ஆறுக்கு பதிலாக 35 பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7 1 7 7 5 35 ஸோ 2 × 22 44 × 5 ரெண்டுத்தையும் பெருக்குனா 220 வருமா ரெண்டுத்தையும் பெருக்குனா ஓகே 220 சென்டிமீட்டர் வரும் ஓகேவா சுற்றளவு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 சென்டிமீட்டர் வரும் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 154 மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் எப்படி வித்தியாசம் வரும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னா 154 கடந்திருக்குன்னா 154 மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 154 × 100 எவ்வளோ சென்டிமீட்டர் வரும் அதாவது 15400 சென்டிமீட்டர் வரும் இப்போ எவ்வளோ சுற்றுக்கள் சுற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15400 அப்படின்றது டோட்டலாக சுற்றின வந்து டோட்டலாக கடந்த தூரம் 220 சென்டிமீட்டர் அப்படின்றது ஒரு சுற்றில் கடக்கிற தூரம் ஒரு சுற்று வந்து சுற்றினா சக்கரம் வந்து எவ்வளோ தூரம் கடக்கும் அப்படின்னா 220 சென்டிமீட்டர் தூரம் கடக்கும் ரெண்டுத்தையும் வந்து என்னென்னா டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும் 0 0 கேன்சல் ஆகிடும் ரெண்டுத்தையும் எதால் கேன்சல் பண்ணலாம் 11ஆம் வாய்ப்பாடால் கேன்சல் பண்ணலாம் 11 2 22 ஸோ 11 1 என்ன வரும்னா 11 வரும் மிச்சம் 4 இருக்குது 11 4 44 வரும் இன்னொரு 0 இருக்குது ஸோ ரெண்டையும் நான் 140 கேன்சல் பண்ணலாம் 2 1 2 2 7 14 ஒரு 0 அப்படின்னா 70 முழு சுற்றுக்கள் வந்து அது சுற்றிருக்கும் ஓகேவா 70 முழு சுற்றுக்கள் சுற்றினா தான் அது இவ்வளோ கிலோமீட்டர் வந்து இவ்வளோ மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணும் 154 மீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்க வட்டியை வந்து அசலோடு சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா 8000 ரூபாய்க்கு ஆண்டு வட்டி விகிதம் வந்து 10% விகிதம் சொல்லிட்டாங்க 18 மாதங்களுக்கு பின் இறுதி கூட்டுத்தொகை எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அரை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து சொல்லியிருக்காங்க அதனால் ஃபார்முலா அப்படின்னு பார்ப்போம் முதல்ல இறுதி கூட்டுத்தொகை தானே கேட்டிருக்காங்க இதுக்கான ஃபார்முலா முதல்ல பார்த்துடலாம் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டியை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A is equal to P into 1 plus R by 2 by 100 whole power 2n இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா அரை ஆண்டுக்கு அப்படின்னா இது வரும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பாருங்கள் 2 வந்திருக்கு மேலே வந்து 2n அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதுவே காலாண்டு அப்படின்னா R by 4 அப்படின்னு இங்கே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே என்ன வரும்னா 4n அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா இதுவே முழு ஆண்டுனா அதெல்லாம் தேவையில்லை அரை ஆண்டுன்னு சொல்லியிருக்கிறதால இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஏ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால் அப்படியே வச்சுப்போம் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்க 8000 வட்டி விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க R = 10% அப்படின்னு கொடுத்துட்டாங்க எத்தனை மாதம் கொடுத்துருக்காங்கன்னா 18 மாதங்கள் என் வந்து என்னென்னா எப்போதுமே எப்படி மாற்றிக்கணும் வருஷமாக மாற்றிக்கணும் இல்லை 18 என்னென்னா 12 போடுறோம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் அப்படின்றதால இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வருதுன்னா 6 3 18 வருது 6 2 12 வருது ஸோ 3/2 வருஷம் அப்படின்னு நம்மளுக்கு வரும் அப்படின்னா வந்து என்னென்னா இந்த மூணுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு பிக்கு பதிலாக போடுங்க 8000 இன்ட்டு 1 + Rக்கு பதிலாக 10 / 2 / 100 இன்ட்டு 2 இன்ட்டு என்ன வரும் 3/2 அப்படின்னு போடுறோம்
இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிடலாம் இந்த ஸ்டெப்லே. ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணலாம். பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த ஸ்டெப்பில் போடுறேன். பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஈக்குவல் டு 8000 வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா 1 + 10க்கும் 100க்கும் அடிச்சிட்டோம். அதனால் 1 டிவைடட் பை 2 × 10 அப்படின்னு வரும். மேலே என்னென்னா க்யூப் இருக்கும், இதுதான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்தது பண்ண போகிறோம். 8000 வருமா, கீழே 1 + 1 பை 2 × 10 20 ஹோல் க்யூப் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா 8000 × 20 இங்கே பெருக்குனா என்ன வரும், 20 × 1 20 + 1 21/20 ஹோல் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஏஸ் ஈக்குவல் டு 8000 வரும். இன்ட்டு மேலே 21 21 21 இருந்ததா, கீழே என்ன இருந்தது 20 20 20 இருந்தது. இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிடலாம். கீழே 3 0 இருக்குது, 1 2 3. மேலேயும் 3 0 இருக்குது, 3 கேன்சல் பண்ணிடலாம். 2 2 என்ன 4 4 2 8. ஸோ ஃபுல்லாகவே இதை கேன்சல் பண்ணிடலாம், முடிஞ்சிருச்சு. இப்போ 21 க்யூப் இதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. 21 க்யூப். ஓகேவா, 21 × 21 என்ன வரும், கடைசி நம்பர் எப்படியும் 1 தான் வரும். திரும்ப அதை ஏதாவது 21 பெருக்குனா என்ன வரும், திரும்ப கடைசி நம்பர் 1 தான் வரும். இப்போ ஆப்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா எந்த ஆப்ஷனாக இருக்கும்னு, 9261 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியும் வந்து என்னென்னா நம்ம ஷார்ட்கட்ஸில் போய் யோசிச்சு போடலாம். சப்போஸ் இது மாதிரி நம்பர்ஸ் வந்து இங்கே 9001 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம போட முடியாது, நம்ம செக் பண்ணிட்டு தான் போடணும். இது மாதிரி வேறு எதுலேயுமே கடைசியில் 1 வராதால நம்ம இப்படி வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். கூட்டு வட்டி பெரும் ஒரு தொகை வந்து 2 வருஷத்தில் என்ன ஆகுதான் 3 மடங்காகுதான். வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, n ஈக்குவல் டு 2 வருஷத்தில் என்ன ஆகுது 3 மடங்காக ஆகுது. அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு என்னது 3p மாறுது. அப்படின்னா அது எத்தனை வருஷத்தில், n ஈக்குவல் டு எத்தனை வருஷத்தில் அது என்ன ஆகும்னா 27 மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஃபார்முலாவை நம்ம போட்டுக்கலாம். ஏஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும்னா p × 1 + r/100 ஹோல் பவரில் n இருக்கும். ஓகேவா, இந்த ஃபார்முலாவில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் போட்டால் என்ன வருது, ஏக்கு பதிலாக 3p = p × 1 + r/100 ஹோல் பவர் n-க்கு பதிலாக 2. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பியும் கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வரும் 3 = 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருமா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஃபார்முலாவில் நெக்ஸ்ட்டு கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது, ஏவை வந்து என்ன பண்ணலாம், ஏக்கு பதிலாக என்னென்னா 27p கொடுத்துட்டாங்க. p தெரியாது, 1 + r/100 ஹோல் பவர் n அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா p ரெண்டு சைடு இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே 27 அப்படின்னு இருக்குது. 27 = 1 + r/100 ஹோல் பவர் n அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா 27 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 27 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 க்யூப்னு எழுதலாமா, 27 3 க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இங்கே 3க்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோன்னா 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 3க்கு இங்கே க்யூப் போட்டால் இது மாதிரி வருது. அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம், 3க்கு ஈக்குவலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 3ஐ க்யூப் பண்ணால் என்ன வருது 27 வருது. அப்படின்னா இதை க்யூப் பண்ணால் அதுக்கான ஆன்சர் வந்துடுமா, இதை க்யூப் பண்ணி பாருங்கள் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதை க்யூப் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா வெளில இருக்கிறதையும் உள்ளே இருக்க நம்பர்ஸையும் வந்து என்னென்னா மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 1 + r/100 2 × 3 என்ன வரும்னா 6 வருஷங்கள் வரும். ஓகேவா, அப்படின்னா 6 வருஷங்களில் அது என்ன ஆகும்னா 27 மடங்கு ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி வந்து நம்ம போடலாம் ப்ராப்ளத்தை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஆண்டு கூட்டு வட்டியில் எத்தனை சதவீதத்தில் வந்து போட்டால் அந்த பணம் 640 ரூபாயாக இருக்குது 774.40 ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 774.40. பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டெபாசிட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 640 அப்படின்னு சொல்லிட்டாங்க. பர்சன்டேஜ் எவ்வளோ, ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஆண்டுகள்னால் 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏ ஃபார்முலாவில் போட போகிறோம்.
ஏ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n வருமா? இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணால் என்ன வரும்? 774.40 ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 640 இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவரில் ஸ்கொயர் வரும், ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை மட்டும் வச்சுக்கலாம். இந்த டேர்மை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாமா? மிச்ச டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனால் என்ன வரும்னா 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 774.40 டிவைடட் பை 640 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 40/64,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிடலாம். 0 0 பண்ணிடலாம். 8ஆம் வாய்ப்பாடில் வந்து கேன்சல் பண்ணலாம். 8 8 64 வரும், 2 0 வரும். இதையும் 8ஆம் வாய்ப்பாடில் பண்ணால் 8 9 என்ன வரும்? 72 வரும். ஸோ மிச்சம் 5 வரும். 8 6 என்ன வரும்? 48 வரும். மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். ஸோ 8 8 வரும், என்ன வரும்னா 64 வரும். திரும்ப வந்து 8 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 8 1 வந்து வரும், 0 0 அப்படியே வரும். 8 1 என்னென்னா 8 வரும், மிச்சம் 1 இருக்கும். 8 2 வந்து என்னென்னா வருது 16 வருது, மிச்சம் 8 இருக்குது. ஸோ 8 1 என்ன வருது? இவ்வளோ வருது. அப்போ என்ன பண்ணலான்னா 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வருது? 121/100 வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கொயரை வந்து அந்த பக்கம் கொண்டு போகிறோம். கொண்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டாக வந்து மாறுது, வர்க்க மூலமாக மாறுது. ஸோ √121/100 அப்படின்னு போடுறோம். ஆன்சர் என்ன வரும்னா 11/10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ ஆக்சுவலி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + r/100 ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 11/10 அப்படின்னு சொல்லிட்டு வருது. r/100 ஈக்குவல் டு என்ன வரும்? 11/10. இந்த பக்கம் +1 இருக்குது, அங்கே போனால் -1 அப்படின்னு ஆகும். இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r ஈக்குவல் டு 11 - 10 டிவைடட் பை 10 வரும். இங்கே ஒரு 100 இருக்குது, ஈக்குவல் டு என்ன வரும்? 1/10ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த r ஈக்குவல் டு என்ன வரும்னா இந்த 100 மேலே போயிருக்கும், 100/10 வரும். ஸோ r ஈக்குவல் டு என்ன வரும்னா 10% அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? இந்த சம் வந்து கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. இதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஏஜ் வச்சு கேட்டிருக்காங்க. தாயின் வயதானது மகளின் வயதை காட்டிலும் 20 அதிகம். தாயோட வயதை வந்து எம்ன்னு வச்சுக்கலாம், மகளோட வயதை வந்து டின்னு வச்சுக்கலாம். அதாவது m - d ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 20. யாரோட வயசு அதிகம்னா மதரோட வயசு தான் அதிகமாக இருக்கும். 4 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணிடணும்? m - 4. 4 வருஷங்களுக்கு முன்னாடி மதரோட வயசு என்ன இருக்குன்னா m - 4. டாக்டரோட வயசு, பொண்ணோட வயசு என்ன இருக்குன்னா d - 4. 4 வருஷங்களுக்கு முன்னாடி தாயோட வயது மகளோட வயது மாதிரி 5 மடங்கு இருந்துச்சான். அப்படின்னா என்னது? இப்படி போடணும். மகளோட வயசு 4 வருஷத்துக்கு முன்னாடி d - 4, தாயோட வயசு 4 வருஷத்துக்கு முன்னாடி m - 4, 5 மடங்கு இருந்துச்சு அப்படின்னோடனே இப்படி எழுதிடும். இப்போ என்னென்னா 2 ஈக்குவேஷன் இருக்குது, 2 விஷயம் நம்மளுக்கு தெரியல mdன்னு. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இது ஏற்கனவே ஈக்குவேஷனாக தான் இருக்குது, இது ஒரு ஈக்குவேஷனாக மாற்றுவோம். அடுத்ததை மாற்றினா என்ன வரும்? m - 4 அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 5 உள்ளே பெருக்குங்க, 5d வரும். அடுத்தது 5 - 4 உள்ளே வந்து பெருக்குங்க அப்படின்னா 20 வரும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா டியை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம். என்ன வரும்? m - 5d ஈக்குவல் டு 4 அந்த பக்கம் போயிடும், 4 - 20 வரும். m - 5d ஈக்குவல் டு என்ன வரும்னா -16 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா m - d ஈக்குவல் டு 20ன்னு ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோமா? இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் என்ன வருது அப்படின்னா கீழே இருக்கிறத வந்து என்னென்னா அது ஆப்ரேஷனை மாற்றலாம். மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ் அப்படின்னு மாற்றலாம். எம்மும் கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா -5d இருக்குது, +d இருக்குது. அப்போ என்ன -4d வரும், ஈக்குவல் டு -36 வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 4d ஈக்குவல் டு 36ன்னு வருதா? 4d ஈக்குவல் டு 36. அப்போ டாக்டரோட வயசு என்னென்னா 36/4. 4
என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் பண்ணால் 4 1 4 4 9 என்னென்னா 36 அப்படின்னு சொல்லி வரும். அப்போனா இப்போதைக்கு மகளோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 வயசு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 12 அச்சு கோப்பவர்கள் சேர்ந்து 5 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஒரு புத்தகத்தில் வந்து 60 பக்கங்களை வந்து முடிச்சிருக்காங்க. இதுவே 20 மணி நேரத்தில் 200 பக்கங்களை முடிக்க எத்தனை பேர் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஈஸியான ஒரு ஃபார்மேட்டில் போடலாம். இது வந்து என்னென்னா டைம் அண்ட் ஒர்க் ஃபார்மேட். இது வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன் இவங்களை வந்து மேலே போடணும் எப்போதுமே P1. இதுவே டைமும் என்னென்னா மேலே போடணும். எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்களோ அதை கீழே போடணும். 60 பக்கம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அது கீழே போடணும். இதுவே பர்சன் 2 அப்படின்னா என்னென்னா எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரே சினாரியோ தான். 2 பேருமே என்னென்னா ஒரே சினாரியோ மீன்ஸ் இவங்களுடைய குவாலிட்டி எவ்வளோ இருக்கோ அதே குவாலிட்டி தான் அவங்களுக்கு சொல்கிறாங்க. இவங்க வந்து என்னென்னா ஒரு நாளை இப்போ ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 2 பக்கம் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் வந்து என்னென்னா 2 பக்கத்தை வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்கள்ல. அதே சினாரியோ தான். அவங்களுடைய மீன்ஸ் அவங்க வேலை செய்கிற திறன் வந்து என்னென்னா சேமாக தான் இருக்குது. அதனால் வந்து இந்த ஃபார்மேட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். P2 × T2 / W2. ஒர்க்கு வந்து கீழே இருக்கும். மேலே 2 வந்து என்னென்னா பர்சன் இருக்கும், இன்னொன்று வந்து டைம் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்கன்னா 12 பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எவ்வளோ மணி நேரம்னா 5 மணி நேரம். ஒர்க் எவ்வளோனா 60 முடிச்சிருக்காங்க. ஈக்குவல் டு P2னா அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ அச்சுக்கோப்பவர்கள் நம்மளுக்கு தெரியாது. P2 அப்படியே வச்சுக்கிறோம். × T2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க டைமு 20 / ஒர்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா P2 = எடுத்து எழுத வேண்டியதான். P2 = 12 × 5 × 200 / 60 × 20. ஓகேவா? இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல் பண்ணலாம். இன்னொரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 6 1 6 6 2 12 2 2 கேன்சல் பண்ணிடலாமா? 2 × 5 எவ்வளோ வரும்னா 10. அப்போனா 10 ஆள் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 மணி நேரத்தை 200 பக்கத்தை வந்து என்னென்னா அச்சுக்கோக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா 7 ஆட்கள் சேர்ந்து என்னென்னா ஒரு வேலையை 52 நாளில் முடிக்கிறாங்க. 7 பர்சன் சேர்ந்து ஒரு வேலையை 52 நாளில் முடிக்கிறாங்க. 13 ஆளுங்க சேர்ந்து ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னேன் அதே மெத்தட் தான். பர்சன்னா மேலே போடணும். வேலை செய்கிற நாள் அதுவும் வந்து மேலே போடணும். ஒர்க்குனா தான் கீழே போடணும். ஒர்க்கு கொடுக்கலன்னா என்ன 2 ஒர்க்கும் சேம் அப்படின்னு அர்த்தம். அங்கே வந்து என்னென்னா வேறு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஒரு 60 பக்கம் கொடுத்துருந்தாங்க, இன்னொருத்தங்க 200 பக்கம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து வேறு ஒர்க்கும் இல்லை, ஒரே ஒர்க்கு தான். அதனால் வந்து பிரச்சனையே இல்லை. P1 × D1 = P2 × D2 அப்படின்னு வச்சுக்கலாம். P1 என்ன வருது? ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆள்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்சன்ஸ் 7. இதுவே எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்கன்னா 52 = P2 எவ்வளோனா அடுத்து எத்தனை ஆள் கொடுத்துருக்காங்கன்னா 13. எத்தனை நாள் கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல. ஸோ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போனா D2 = 7 × 52 / 13. 13 52 கேன்சல் பண்ணலாமா? 13 1 13 13 4 52. ஸோ 28 நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 13 ஆட்கள் வந்து அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 28 நாள். அடுத்த கொஷின் சிம்பிளிஃபிகேஷன். ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இது மாதிரி A⁻−1 கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா 1/aன்னு அர்த்தம். தலைகீழாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஈஸியாக போட்டுடலாமா? √A⁻−1 இருக்குது. அப்படின்னா என்னது? B/a × √B⁻−1 இருக்குது. ஸோ C/a C/b × a மேலே இருக்குது, இங்கே C⁻−1 இருக்குது. ஸோ C கீழே வரும். இப்போ அதை ஒன்றா சேர்த்து எழுதுனா என்ன வரும் அப்படின்னா மேலே √ABC வரும், கீழே என்ன வரும்? √ABC வரும். ரெண்டுத்தையும் ஒன்றா இருக்கா? கேன்சல் பண்ணிடலாமா? பண்ணால் என்ன வரும்? √1 இருக்குது. ஸோ அதனால் ரூட் எடுத்தாலும் 1 தான் ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து 1 தான் வரும். ஓகேவா? இவ்வளோ தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இது ஒரு ஃபார்முலா பேசிஸில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெருசாக இருக்கே அப்படின்னு பார்க்கக்கூடாது. இதில் ஒரே நம்பர் 2 நம்பர் தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு. 1.2 இன்னொன்று 0.2. இந்த மாதிரி ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வந்தால் என்ன பண்ணலான்னா 1.2க்கு பதிலாக நான் ஒரு லெட்டர் வச்சுக்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு. 0.2க்கு பதிலாக நான் பின்னு ஒரு லெட்டர் வச்சுக்கிறேன். இது அப்படியே மாற்றி எழுதுங்க. மாற்றி எழுதுனா என்ன வரும்? 1.2க்கு பதிலாக ஏ போட்டால் இங்கே 3 1.2 இருக்குது. அதனால் 1.2 க்யூப் ஏ க்யூப்னு வருமா? மிச்சம் இங்கே 0.2 இருக்குது. 0.2 க்யூப் வருமா? அதனால் பி க்யூப் வரும். கீழே டிவைடட் பையில் பார்த்தீங்கன்னா இங்கே A² வருமா? A² வரும். ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஏவையும் பியும் பெருக்கியிருக்காங்க. AB வரும்,
ப்ளஸ் வரும் பி ஸ்கொயர் வரும். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் என்னென்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் பதிலாக இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதலாமா? இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதுனா என்ன வரும்? ஏ மைனஸ் பி எழுதியாச்சு, அடுத்தது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு நான் எடுத்து எழுதியிருக்கேன். கீழே டிவைடட் பையில் அப்படியே நான் இதில் எழுத போகிறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஒன்றா இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏ மைனஸ் பி அப்படின்றது தான் ஆன்சராக வரும். இங்கே ஏ மைனஸ் பி அப்படின்னு நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம். இங்கே ஏ மைனஸ் பி ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா இல்லை, ஏன்னா ஏபி நம்மளாவே எடுத்தது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஏக்கான மதிப்பு என்ன அப்படின்னா 1.2, பிக்கான மதிப்பு என்னென்னா 0.2, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா 1. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1 அப்படின்றது தான் ஆன்சராக வரும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் அனாலிசிஸ் இன்றைக்கி டெஸ்ட்டுக்கான அனாலிசிஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த கொஷினை வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து போஸ்ட் பண்ணேன் இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock. தினமும் வந்து என்னென்னா இது மாதிரி வந்து குரூப் 2 எக்ஸாம் முடிய வரைக்கும் நம்ம சேனலில் வந்து என்னென்னா டெஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுவோம். இதை வந்து என்னென்னா அட்டென்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.